அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் இன்றைய நாள் பார்க்க இருக்கின்றோம், வரிசை. அப்போ கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த விளக்கத்தை தெளிவாக அவதானிக்க வேண்டும். காரணம், இது பரீட்சையில் வரக்கூடிய ஒரு கேள்வி பகுதி என்பதனால நுணுக்கமாக பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த வரிசை சம்பந்தமான ஒரு உதாரணம் ஒன்று எடுத்திருக்கேன். வீதியை அலங்கரிப்பதற்கு மஞ்சள், நீலம், சிவப்பு என்ற ஒழுங்கில், அப்போ முதலாவது மஞ்சள், இரண்டாவது நீலம், மூன்றாவது சிவப்பு என்ற ஒழுங்கில் மின் குமிழ் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஓர்டரில் மஞ்சள், நீலம், சிவப்பு, மஞ்சள், நீலம், சிவப்பு என்ற ஓர்டரில் மின் குமிழ் பொருத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக 232 மின் குமிழ் பொருத்தப்பட்டன எனின் 2 கேள்வி கேட்கப்படுது. அப்போ ஒரு வீதியில் முதலாவது மின் குமிழ் மஞ்சள், இரண்டாவது மின் குமிழ் நீலம், மூன்றாவது மின் குமிழ் சிவப்பு. அப்படி என்று சொன்னால் 3 நிற மின் குமிழ் தான் அடுத்தடுத்து என்ன செய்யப்படுது, பொருத்தப்படுது. அந்த மஞ்சள், நீலம், சிவப்பு சேர்ந்து மொத்தமாக 232 மின் குமிழ் பொருத்தப்படுகின்றதாம். அப்போ முதலாவது கேள்வி 160வது மின் குமிழின் நிறம், 160வது மின் குமிழின் நிறத்தை கேட்கான். அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது எவ்வாறு இலகுவாகவும் விரைவாகவும் செய்து கொள்வது என்று சொன்ன பிள்ளைகள், தரப்பட்ட இந்த மின் குமிழின் நிறத்துக்கு நம்ம ஒரு நம்பர் ஒன்று போடப்புறம் தெளிவாக பாரு. மஞ்சள் முதலாம் நிறம் என்கிறதால முதலாவது மின் குமிழ் என்கிறதால 1 போறேன். நீலம் என்கிறது இரண்டாவது மின் குமிழ் என்கிறதால 2 போறேன். இது மூன்றாவது மின் குமிழ் என்கிறதால 3 என்று போட மாட்டேன், அதை 0 என்று தான் போடுவேன். காரணம் ஏனென்று சொன்னால் மொத்தம் 3 நிறம் இருக்கு. தெளிவாக பாருங்கள், மொத்தம் 3 நிறம் இருக்கு. அதனால மூன்றாவது நிறத்தை 0 என்று போட வேண்டும். போட்டுவிட்டு இப்ப 160வது மின் குமிழின் நிறத்தை கேட்டா நீங்க 160 மொத்தம் எத்தனை மின் குமிழ் இருக்கு? 3. அப்ப 3ஆல பிரிக்க வேண்டும். தெளிவாக பார்க்கணும், 3ஆல பிரிக்க வேண்டும். சரிதானே? அப்ப 1ல 3 அடங்காது, 16. 16ல 3 எத்தனை முறை? 3ஆம் வாய்ப்பாடு தெரிய வேண்டும். அப்ப 5 முறை என்று வரும். 5 தர 3 15. 1 மீதி 0 கீழுக்கு இறக்கினா 10. 10ல 3 முறை 9. 1 மீதி வருது, 1 மீதி. அப்ப 1 மீதி வந்தா இப்ப முதலாவது நம்பர் என்ன வருது? மஞ்சள். அப்ப 160வது மின் குமிழின் நிறம் வந்து மஞ்சள் என்று விடை வரும், மஞ்சள். மீதி 0 என்று வந்தா சிவப்பு. மீதி 2 என்று வந்தா நீலம் என்று விடை வரும். இதே போன்று 182வது மின் குமிழை கேட்கான நிவப்பம் தெளிவாக வழங்கணும். இதே போன்று 182வது மின் குமிழின் நிறத்தை கேட்டா என்ன செய்ய வேண்டும்? 3ஆல பிரிக்க வேண்டும். அப்ப 1ல 3 அடங்காது. அப்ப 18. 18ல 3 6 முறை. 6 3 18 கழித்த 0. 2 கீழுக்கு இறக்குவீங்கன்னு சொன்னா 2ல 3 அடங்காவிட்டால் கட்டாயம் மேலுக்கு ஒரு 0 போட்டா கீழுக்கும் 0 போட வேண்டும். கழிக்கும் போது மீதி 2 வரும். அப்ப மீதி 2 வருதுன்னு சொன்னா அப்ப இரண்டாவது இலக்கம் வரக்கூடிய மின் குமிழை பாருங்க, நீலம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்து 182வது மின் குமிழ் வந்து நீலம் என்று கிடைக்கும். இப்படித்தான் இந்த கேள்விகள் வரும்போது செய்ய வேண்டும். அப்ப முதலாவது கேட்ட கேள்விக்கான பதில் மஞ்சள் நிறம் என்று வரும். இது விளங்கியிருக்கு. இப்ப 2வது கேள்வியை பாருங்கடா.
மஞ்சள் நிற மின் குமிழ்களின் எண்ணிக்கை எத்தனை? அப்ப மொத்தம் 232 மின் குமிழுக்குள்ள மஞ்சள் நிற மின் குமிழ்கள் எண்ணிக்கையை கேட்கான். அப்ப இப்படியான ஒரு கேள்வி வரக்கோல இதே மெத்தட் மொத்தம் 232 அதை 3ஆல வகுக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், 3 மின் குமிழ்ங்கிறதால 3ஆல பிரிக்க வேண்டும். அப்ப 2ல 3 அடங்காது. அப்ப 23 23ல 3 7 முறை 21 மீதி பாருங்க 2 மிச்சம். இந்த 2 கீழுக்கு இறக்கின 22 22ல 3 மறுபடியும் 7 முறை 21 மீதி 1 வரும். இப்போ ஒரு தெளிவாக ஒரு விடயத்தை நான் சொல்ல போறேன், தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். மேலுக்கு இப்போ 77 வருதுன்னு சொன்னா 77 மஞ்சள் மின்குமிழ் வரும். 77 மஞ்சள். அதே மாதிரி இன்னும் ஒரு 77 நீல மின்குமிழ் வரும். நீல மின்குமிழ். இன்னும் ஒரு 77 சிவப்பு. சரிதான். அப்ப மேலுக்கு 77 வருதுன்னு சொன்னா 77 மஞ்சள் நிறம் வரும், 77 நீல நிற மின்குமிழ் வரும், 77 சிவப்பு நிற மின்குமிழ் எண்ணிக்கை வரும். அப்ப மீதி 1 வருதா இல்லையா? அப்ப அந்த 1 அந்த ஓர்டர்ல, இதான ஓர்டர், மஞ்சள் நீலம் சிவப்பு, அந்த ஓர்டர்ல ஒரு மின்குமிழ் எஞ்சுதுன்னு சொன்னா அந்த 1 யாரோட சேரும் என்று சொன்னா முதலாவது மஞ்சள் நிற மின்குமிழ்ங்கிறதால மஞ்சளோட சேரும். 2 மீதி வந்தா இங்க 1 சேர்த்தா கீழுக்கு என்ன செய்யணும்? 1 சேர்க்க வேண்டும். அப்ப தெளிவாக 2 மீதி வந்தா இங்க 1 இங்க 1 சேர்க்கணும். இப்ப 1 மீதி வாரத்தால முதலாவது நிறம் மஞ்சள்ங்கிறதால மஞ்சள் நிறம் மின்குமிழ்ங்கிறதால மஞ்சள் நிறத்தோடு சேரும். அப்ப ஏற்கனவே 77 மின்குமிழ் இருக்கு, அந்த மீதி 1 மஞ்சள் நிற மின்குமிழாக இருக்கும். அதனுடன் சேர்க்கும் போது 77 1 72 அதாவது 72 மஞ்சள் நிற மின்குமிழ் என்று விடை வரும். இது சரியா பிள்ளையாங்கிறத நீங்க செக் பண்ணணும்டா நீங்க அதை போட்டு மொத்தமாக கூட்டும் போது 232 வரும். அதாவது 72 மஞ்சள் நிற மின்குமிழ் 78 77 ஒன்றும் 78. அப்ப 78 மஞ்சள் நிற மின்குமிழ், 77 நீல நிற மின்குமிழ், 77 சிவப்பு நிற மின்குமிழ். அவ்வளோத்தையும் கூட்டும் போது 232 என்ற மொத்த மின்குமிழ்கள் வர வேண்டும். அப்ப 8 மேலும் 15 மேலும் 22 2 மீதி, 7 மேலும் 14 மேலும் 21 2 23. அப்ப 232 மின்குமிழ் வருதா இல்லையா? அப்படி வந்தா அப்ப நம்ம கண்ட விட சரி. அப்ப தெளிவாக மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மொத்தம் 232 மின்குமிழ், அதை 3ஆல பிரிக்கணும். காரணம் 3 மின்குமிழ் காணப்படுது. பிரிக்கும் போது 77 மீதி 1 வருது. அப்ப 77 கருத்து அந்த வீதியில 77 மஞ்சள் நிற மின்குமிழ் இருக்கும், 77 நீல நிற மின்குமிழ் இருக்கும், 77 சிவப்பு நிற மின்குமிழ் இருக்கும். ஆனா மீதி 1 வருதா இல்லையா? அப்ப மீதி 1 வந்தா முதலாவது அந்த ஒழுங்குல, அந்த மின்குமிழ் பொருத்தப்பட்ட ஒழுங்குல முதலாவது நிறம் மஞ்சள்ங்கிறதால அதை ஃபர்ஸ்ட் மஞ்சளோட சேர்ப்போம். 2 மீதி வந்தா முதலாவது மஞ்சள், அடுத்ததுலையும் நீலத்தையும் உட சேர்ப்போம். 2 மீதி 2 வார மாதிரி மஞ்சள்ல 1 நீலத்துல 1 சேர்ப்போம். 3 மீதி ஒருபோதும் வராது. காரணம் 3ஆல பிரிக்கும் போது 3ஐ விட குறைவாகத்தான் மீதி வரும். அப்ப மீதி 0 வரலாம், அல்லது மீதி 1 வரலாம், அல்லது மீதி 2 வரலாம். அப்ப மீதி 2 வந்தா இங்க சேர்க்க வேண்டியது இங்க ஒன்றை சேர்க்கணும், இங்க ஒன்றை சேர்க்கணும். மீதி 0 வந்தா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தை 3ஆ பிரிக்கிற 77 77 மஞ்சள், 77 நீலம், 77 சிவப்பு வரும். அப்ப மீதி 2 வந்தா இங்க 1 இங்க ஒன்றை சேர்க்கணும். இந்த விடயத்தை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள் வரும்போது மிக இலகுவாக செய்து கொள்ள முடியும். அப்ப இந்த 2வது கேள்விக்கான ஆன்சர் 77ஓட இந்த மீதி 1 மஞ்சளோட சேரும். அப்ப 77 1 78 மஞ்சள் நிற மின் குமிழ்கள் என்று விடை வரும். அப்ப இவ்வளவு தான் இன்றைய நாளிற்குரிய வரிசை சம்பந்தமான ஒரு கேள்விக்கான விளக்கம். இப்படியான கேள்விதான் உங்களோட பரீட்சையில வரக்கூடிய ஒரு கேள்விகளாக காணப்படும் பிள்ளைகள். அப்ப இது சம்பந்தமான கேள்வி
கேள்வி பகுதி உங்களோட குரூப் ஊடாக குழுமத்தினூடாக பகிரப்படும். அந்த கேள்விக்கான பதிலையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.